தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2A மாரத்தான் சீரீஸில் யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள் குறித்து பார்த்துருக்கிறோம். கடந்த சில எபிசோடுகளில் பல்வேறு பாடத்தினுடைய முக்கிய தலைப்புகளை விரிவாக பார்த்தோம். இந்த எபிசோடில் தந்தை பெரியார், ஏன்னா அந்த 6வது யூனிட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி போன்ற தலைவர்களை தவிர்த்து டிஎன்பிசியில் கேள்வி இல்லாத இருக்காது. அப்போ தமிழ்நாட்டில் அதிகம் ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள், குறிப்பாக பார்த்தோன்னா அதிக முறை அதாவது பார்த்தோன்னா டேர்ம் ஆஃப் நிறைய முறை ஆட்சி அமைத்தவர்கள் யாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி. தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்தபடியே தான் செல்வி ஜெயலலிதா, அவரை தொடர்ந்து எம்ஜி ராமச்சந்திரன். அப்போது இந்த பெரியார், ஈவி ராமசாமி, சுயமரியாதை இயக்கங்கள். அப்போ பெரியாரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பெரியார் ஈரோடு வேங்கடப்ப ராமசாமி இல்லையா? குறிப்பாக பார்த்தோன்னா செப்டம்பர் 17, 1879 தமிழ்நாட்டில் ஈரோட்டில் ஒரு வசதியான வணிக குடும்பத்தில் பிறக்கிறார். ஆரம்பத்தில் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர், வியாபாரம். இவங்க வெள்ள மண்டியெல்லாம் வச்சு வியாபாரத்தை செய்கிறாங்க. வணிகர், பெரிய வணிகர். சமூக பாகுபாடு மற்றும் மரபு வழி மீதான அவரது ஆரம்ப கால அனுபவங்கள். குறிப்பாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிறு வயதிலே காசி, வாரணாசி போன்ற பல்வேறு புனித தலங்களுக்கெல்லாம் போய் அங்கே அவரது ஆரம்ப கால அனுபவங்கள் அவரை கேள்வி கேட்கும் தன்மையாக தூண்டுது. அப்போ ஈரோட்டில் குறிப்பாக 1917களில் அப்போது முக்கியமான நகராட்சினா ஈரோடுனா பெரியார், சேலம்னா ராஜாஜி, விருதுநகர்னா காமராஜர். அது மாதிரி ஈரோட்டில் உள்ள உள்ளூர் நகராட்சி அமைப்புகளில் ஈரோடு நகராட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. பொது வாழ்வில் நுழைகிறார் பெரியார். இந்திய தேசிய காங்கிரசினுடைய லட்சியம், குறிப்பாக காந்தியின் தலைமையால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் 1919 சேர்றார். ஒத்துழையாமை இயக்கத்தில், அதாவது 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்கிறாரு. அந்த இடத்துல காதியை ஊக்குவிக்கிறாரு. காதி ஊராக தலைமையில் சுமந்து கொண்டு காதியை ப்ரொமோட் பண்ணுறார். காந்தி சொல்கிற என்ன, காந்திக்கு அவ்வளோ விசுவாசமாக காந்தி சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியவர் தான் தந்தை பெரியார் ஆரம்ப காலகட்டத்தில். ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய பகுதியாக கள்ளுக்கடை மறியல் போராட்டம். இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம் 1921 நடக்குது. தமக்கு சொந்தமான தென்னை மரத்தில் தன்னுடைய மனைவியான நாகம்மா, தன்னுடைய சகோதரியான கண்ணம்மா இருவருடன் சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வெட்டி அடியோடு சாய்க்கிறார். இந்த போராட்டத்தை நிறுத்தும்படி அந்த உள்ளூர் வாசிகள்லாம் கேட்டால் கூட போய் பெரிய காந்தி கிட்ட கேட்குறாங்க, இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு என் கையில் இல்லை, குறிப்பாக நாகம்மா கண்ணம்மா கையில் இருக்கணும். பெரியாரே, அதாவது காந்தியடிகளே பாராட்ட பெற்றவர்கள். அப்போ காந்தி எங்கெல்லாம் பெரியார் போராட்ட கலரில் இருக்கிறாரோ அங்கே கூடவே 2 பெண்மணி இருப்பாங்க. அதில் தன்னுடைய மனைவி மற்றும் சகோதரி கண்ணம்மா, நாகம்மா எப்பவுமே கூட இருப்பாங்க. ஈரோடு கள்ளுக்கடை மறியலும் இருவரும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. 2வது போராட்டம் வைக்கம் சத்தியகிரகம் போராட்டத்தில் கூட பெரியார் கைது செய்யப்பட்டு திருவனந்தபுரம் சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட அந்த போராட்ட களத்தில் இருந்து போராட்டத்தை வெற்றிகரமாக்கியவர்கள் பெண்மணி யார்? கண்ணம்மா, நாகம்மா. அப்போது 1921 தனக்கு சொந்தமான தென்னை மரங்களை வெட்டி சாக்குறாங்க. அதுதான் கள்ளுக்கடை போராட்டம். இந்த மறியலின் போது பெரியாருக்கு நெருக்கமான 2 பெண்கள், அவரது மனைவி நாகம்மாள் மற்றும் சகோதரி SR கண்ணம்மாள் தீவிரமாக பங்கேற்று தமிழ்நாட்டின் நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண்கள். அப்போ 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுறார். அதில் தீண்டத்தகாதவர்கள், கோயில் நுழைவு மற்றும் காங்கிரஸின் கட்டமைப்பிற்கு பிற சமூக சீர்திருத்தம் தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறாங்க. மாகாண மற்றும் தேசிய மட்டங்களில் இந்த காங்கிரஸ் பிராமண தலைவர்களால் பெரிதும் என்ன பண்ணுறாங்க, ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. குறிப்பாக 1925 வகுப்புவாத தீர்மானம், குறிப்பாக காஞ்சிபுரத்தில் நடந்த வகுப்புவாத தீர்மானத்தை மேலிட காங்கிரஸ்காரர்கள் அதை என்ன பண்ணல, அங்கீகரிக்கலை. 2வது சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த குழந்தைகளுடைய பாகுபாடு. இந்த 2 நிகழ்வுகளில் சாதி பாகுபாட்டு ஓங்கியிருப்பதை பார்த்த பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வெளியேறார். அப்போ மாகாண மற்றும் தேசிய மட்டங்களில் காங்கிரஸ் பிராமண தலைவர்களால் பெரிதும் ஆதிக்கம் செலுத்தப்படுவதாக அவர் உணர்றாரு.
அவர்கள் அவரது பார்வையில் சாதி பாகுபாட்டை ஒழிப்பதில் உண்மையான அர்ப்பணிப்புடன் இல்லை. அப்போ சட்டமன்ற அமைப்புகள் மற்றும் அரசு சேவைகளில் பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்பாத பிரதிநிதித்துவம், அந்த ஒதுக்கீடு குறித்த அவரது தொடர்ச்சியான கோரிக்கை காந்தி உட்பட காங்கிரஸ் தலைவர்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது. அதனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி 1900 சேரன் மகாதேவியில் நடந்த திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் VVS ஐயரால் நடத்தப்பட்ட காங்கிரஸ் ஆதரவிலான ஒரு உறைவிட பள்ளி குருகுலம் சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை கடைபிடித்ததாம். பெரியார் இந்த பிரிவினையை கடுமையாக எதிர்க்கிறாரு. இது காங்கிரஸ் சமத்துவ கொள்கைகளுக்கு ஒரு துரோகமாக கருதுகிறார். இந்த சம்பவம் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. சாதி படிநிலைகள், அதாவது வர்ணாசிரம் அகற்றுவதில் காங்கிரஸ் தீவிரமாக இல்லை என்ற அவரது நம்பிக்கையை உறுதிப்படுத்தியதாம். நவம்பர் 1925 நடைபெற்ற காஞ்சிபுரம் மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் பிராமணர் அல்லாதோருக்கான அரசு சேவைகளில் வகுப்பாரி பின்னத்தை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. இது தோற்கடிக்கப்படுத்த போதும் அவர் காங்கிரஸிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவிக்கிறார். அறிவித்தவர் சுயமரியாதை இயக்கம் 1925 காங்கிரஸிலிருந்து வெளியேறிய உடனே பெரியாரால் நிறுவப்பட்டதான் சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அப்போ இவருடைய முக்கிய வெளியீடு பாருங்க, குடியரசு 1925 வெளியிடுறார் ஒரு தமிழ் வார இதழ். குறிப்பாக சுயமரியாதை சித்தாந்தம், பகுத்தறிவு சிந்தனை மற்ற சமூக மற்றும் மத நடைமுறைகளின் விமர்சனங்களை பறிப்பதற்காக பெரியாரின் முதன்மை வாகனம். 2வது ரிவோல்ட் 1922 பரந்த ஆங்கிலம் பேசும் பார்வையாளர்களை சென்றடைய ஒரு ஆங்கில இதழ். 3வது புரட்சி 1933 தீவிரமான தோணியில் தமிழ் வார இதழாக இருந்தது. பகுத்தறிவு 1934 பகுத்தறிவு சிந்தனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்திய ஒரு தமிழ் வார இதழ். அடுத்து விடுதலை 1935 ஆரம்பத்தில் ஒரு தினசரி, பின்னர் திராவிட கழகத்தின் அதிகாரப்பூர்வ இதழாக மாறியது தான் விடுதலை. கடந்த குரூப் 1 கொஸ்டின். முக்கிய மாநாடுகள், சுயமரியாதை மாநாடுகள் பாருங்க. முதல் சுயமரியாதை மாநாடு செங்கற்பட்டு பிப்ரவரி 17, 18 1929 நடைபெற்றது. டாக்டர் பி சுப்பராயன் அப்போதைய சென்னை முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. என்னுடைய வரவேற்பு குழுவின் தலைவர் யார்னா WA சவுந்தரபாண்டியன் நாடார். குரூப் 1 கொஸ்டின். அப்போ முதல் சுயமரியாதை மாநாடு செங்கற்பட்டு பிப்ரவரி 17, 18 1929. அப்போ அந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈரோடு வெங்கடசாமி நாய்க்கர் இல்லையா டாக்டர். அப்போ 1925. அப்போ இந்த மாநாட்டுடைய முக்கிய தீர்மானம் என்ன பாருங்க, பெண்கள் உரிமை, அதாவது பெண்களுக்கு சொத்து உரிமைகள், விவகாரத்து உரிமை, குழந்தை திருமண ஒழிப்பு உட்பட்ட சாதி ஒழிப்பு, பகுத்தறிவு மேம்பாடு குறித்த முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட சாதி ஒழிப்பு. அப்போ அந்த 1929 வரையும் கூட மாநாடு, அதாவது சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது 25. அந்த ஜாதி பெயருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதி அகற்றப்பட்டது முதல் சுயமரியாதை மாநாடு. 2வது சுயமரியாதை மாநாடு ஈரோடு மே மாதத்தில் 1930 நடக்குது. MR ஜெயகர் தலைமையில் நடைபெற்றது. குறிப்பாக சோசியலிச சாய்வுக்கு இது குறிப்பிடத்தக்க மாநாடு தான் 2வது சுயமரியாதை மாநாடு. 3வது மாநாடு விருதுநகரில் ஆகஸ்டில் நடக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா RK சண்முக செட்டி தலைமையில் நடைபெறுது. 4வது மாநாடு சேலத்தில் நடக்குது. அந்த தனித்துவமான முக்கியத்துவத்திற்கு சரிபார்க்கப்பட வேண்டும் எனில் அந்த சேலம் மாநாடு நீதி கட்சி திகாவாக மாறியதற்கு வரலாற்று ரீதியாக மிகவும் முக்கியமானது தான் மீண்டும் ஒரு சேலம் மாநாடு, 4வது மாவட்ட சுயமரியாதை மாநாடு. அப்போ முதல் மாநாடு செங்கற்பட்டு, 2வது மாநாடு ஈரோடு, 3வது விருதுநகர், 4வது சேலம். அடுத்து பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் திமுக உருவாதல். குறிப்பாக 1920 முதல் 37 நீதி கட்சி செல்வாக்கு இருந்தோடனே காங்கிரஸில் 1937 to 39 ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி, 39 to 44 கவர்னர் ரூல், 44 டி பிரகாசத்தை தொடர்ந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜாக்கு மீண்டும் ராஜாஜிக்கு அடுத்து காமராஜருக்கு அடுத்து மீண்டும் யாருன்னா பக்தவச்சலம். அப்போ 1967 பக்தவச்சல் தலைமையில் தான் என்னது காங்கிரஸ் கட்சி கடைசியாக சந்தித்தாங்க. அப்போ இந்த செப்டம்பர் 17, 1949 அன்று அண்ணாதுரை, EVK சம்பத், நெடுஞ்செழியன், கருணாநிதி போன்ற பிற முக்கிய தலைவருடன்
பிரிந்து, அதாவது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவுறாங்க. இவங்க 1957 முதல்ல தேர்தலில் போட்டியிட்டு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறான். 1962 தேர்தலில் அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் தோல்வியடைந்தார். இருப்பினும் மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில உரிமைக்காக வாதிடும் ஒரு சக்தி வாய்ந்த சொற்பொழிவராக முத்திரை பதிக்கிறார் பேரறிஞர் அண்ணா. 1967 பொது தேர்தலில் திமுக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு அழைத்து சென்று சென்னை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றியது. மார்ச் 5, 1967 அன்று தமிழ்நாட்டின் அப்போது சென்னை மாநிலம் முதல் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதவியேற்கிறாங்க. அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சியின் சாதனை, பெரியார் கொண்டு வந்த சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்குதல், சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி இந்து திருமணங்கள், அதாவது சென்னை திருத்த சட்டம் 1967 படி சுயமரியாதை திருமண சட்டம் 68ஆம் ஆண்டின் சுயமரியாதை திருமணம் பாதுகாப்பு சென்ற ஒப்புதல் தேதி காரணமாக குறிப்பிடப்படுறாங்க. அப்போ சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் ஜனவரி 14, 1969 அன்று மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் மாற்றாங்க. தமிழின் முதன்மையாக வலுவாக வாதிடுறாங்க, இந்தி திரும்பை எதிர்க்கிறாங்க. அரசு பள்ளிகளில் இந்திய கட்டாய போதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கையாக எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, அதாவது ஆங்கிலம் மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும் செயல்படுத்த வேண்டும். அதே அண்ணா ஆட்சி காலத்தில் 2வது உலக தமிழ் மாநாடு அப்போதைய இந்திய குடித்தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடக்குது சென்னையில். ₹1 ஒரு படி அரிசி அண்ணா அறிமுகப்படுத்துகிறாரு. அறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள், மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீற்று, வன்முறை இரு பக்கம் ஒரு கூறுள்ள ஒரு கத்தி, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டற, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்குங்கள் நூல்கள் தேவை, நல்ல வரலாறு படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புதுமுறுக்கு ஏற்படும், இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை, இளைஞர்கள் உரிமை போர்ப்படை நீட்டி முனைகள், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் போன்ற பல்வேறு புகழ்பெற்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர் தான் இந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆவார். அண்ணா அப்போது இந்த பாடத்தில் நம்ம மாரத்தானில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாரத்தானை பொறுத்தவரையும் நமக்கு பார்த்தோன்னா சிலபஸை நம்ம 4 பகுதியாக பிரிச்சிருக்கிறோம் இல்லையா. முதல்ல 2 பகுதி, ஃபஸ்ட்டு 2 பகுதி தமிழ் மொழி பாடத்தோடு பார்த்தோம். நம்ம தமிழ் மொழி வரலாறு, தொல்லியல் துறை, அதனுடைய கண்டுபிடிப்புகள், அந்த தொழில் எச்சங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னெல்லாம் பார்த்தோம். 2வது பார்த்தீங்கன்னா சங்க காலம் முதல் இக்கால இலக்கியங்கள் வரையும் பார்த்தோம். சங்க காலம் முதல் இக்கால இலக்கியங்கள், சங்க இலக்கியம், குறிப்பாக 17 மேல் கணக்கு, 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு, 17 கீழ்கணக்குனா நீதி நூல்கள், அறநூல்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம், பக்தி இலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள் வரையும் முக்கிய தலைவர்கள்லாம் பார்த்தோம் நம்ம. இது 2. அப்போ அதுக்கப்புறம் திருக்குறள் தொடர்பான செய்திகள். இந்த 2 பகுதியுமே தமிழ் மொழி பாடம். 3வது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். குறிப்பாக ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள் தான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா பூலித்தேவருக்கு அடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்றவர்களெல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகள் பார்த்தோம். அதில் 2வது பாளையக்காரர் கிளர்ச்சி தான் மருது சகோதரர்களால் முன்னெடுத்தப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த 2வது பாளையக்காரர் கிளர்ச்சி, மருது சகோதரர்கள் கிளர்ச்சி திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தோடு தொடர்புடையது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிருந்தோம், வேலூர் கழகம் 1806 இல்லையா. 1806 வேலூர் கழகம். அதை தொடர்ந்து தான் நம்மளுக்கு 1857 என்ன நடக்குது, இந்திய சுதந்திர போராட்டம், முதல் இந்திய சுதந்திர போர், சிப்பாய் கழகம்லாம் ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நம்ம இந்திய வரலாறில் பார்ப்போம். ஆனால் தமிழக வரலாறில் பொறுத்தவரையும் இந்தியாவிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தான் சென்னை வாசிகள் சம்பன் பார்த்தோம். சென்னை வாசிகள் சங்கம் 1952 to 62 அவங்க தான் பார்த்தோன்னா டார்ச்சர் கமிஷனெல்லாம் கொண்டு வராங்க. குறிப்பாக பார்த்தோன்னா லக்ஷ்மி நரச செட்டியால் உருவாக்கப்பட்டது. அது ஒரு வணிக அமைப்பாக இருந்தது. 1962 செயலிழந்ததுன்னு பார்த்தோம். குறிப்பாக சார்ட்டர்ட் ஆக்ட், இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய
தொடர்ச்சி இருக்கக்கூடாது என்று வாதிட்டு பல்வேறு மக்களிடத்தில் திரட்டி லண்டனில் சப்மிட் பண்ண ஒரு அமைப்பு தான் சென்னை வாசிகள் சங்கம். அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபா 1884 மே 16, 1884 சென்னை மகாஜன சபா. அந்த சென்னை மகாஜன சபா தான் பின்னாடி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தோட இணைஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் 3 கட்டமாக நம்ம படிப்போம். அதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து மாட்ரேட்டு மிதவாதிகள் காலம். அது இந்தியாவில் எப்படி தமிழகத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க. அப்போ இந்தியாவில் மிதவாதி தலைகள் கோபாலகிருஷ்ண கோகலே போன்றவங்களாம் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்துடைய முதல் கூட்டம் வந்து மகாராஷ்டிராவில் மும்பையில் நடக்குது, கோகுல் தேஷ்முக் காலேஜில். 72 பேரில் 29 பேர் நம்ம தமிழகத்தை சார்ந்தவங்க தான். அப்போ முதலாவது குறிக்கோள் தீர்மானத்தை அதை முன்மொழிந்தவர் கூட யாருன்னா சேலம் விஜய ராகவாச்சாரி தான். அப்போது இந்திய விடுதலை போராட்டத்தில் ரூட் காஸ் எங்கன்னா இந்திய தேசிய போராட்டத்தை ஒருங்கிணைத்தது, இந்திய தேசிய போராட்டத்தில் அநேகர்களை ஒன்றிணைத்தது எல்லாமே எங்கேருந்து தொடக்கம்னா நம்ம தமிழகத்திலேருந்து தான். அப்போது நீங்கள் இந்திய தேசிய இயக்கத்தோட நம்ம எப்படி இந்திய தேசிய இயக்கமோ அங்கே என்ன நிகழ்வு நடக்குது, தமிழ்நாட்டில் யார் நடத்துகிறா? எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், அதாவது வந்து சட்ட மறுப்பு இயக்கம், அதான் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்னு பேர், 1930களில் நடைபெறும். அதில் அங்கே வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு தான் சால்ட்டு. அங்கே தண்டி மார்ச் காந்தி தலைமை நடந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா வேதாரண்ய சத்தியாகிரகம் யார் தலைமை நடந்துன்னா சத்தியமூர்த்தி இவர் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் நடக்குது. அப்போ ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம அப்படியே தொடர்பு படுத்தி பார்க்கணும். இப்போ வெள்ளையனே வெளியேறிக்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் யார், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சத்தியாகிரக போராட்டத்தில் யாரெல்லாம் நடத்துனாங்க, ஒவ்வொரு போராட்டத்திலையும் தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்ன அன்ற வியூவில் நம்ம படிக்கணும். இது என்னன்னா ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் எப்படி வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்சிகள் காலத்துலலாம் எவ்வளோலாம் முக்கியமான போராட்டங்களிலெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க இந்திய விடுதலை போராட்டத்தில். அதில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்த இதழ்கள் இருக்கு இல்லையா, இதழ்கள் அதுவும் ஒரு கேள்வி கேட்குறா. அப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் இதழ்களில் முதல்ல சுதேசமித்திரன் குறிப்பாக 1882 தான் தொடங்கினாங்க சுதேசமித்திரன். இது வந்து பார்த்தோன்னா 1882 சுப்பிரமணிய ஐயர், 1893 வாரம் இருமுறை, 1897 தான் வாரம் ஒரு முறை, 1899 நாளேடு. இந்த 4 நிகழ்வு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக விடுதலை போரில் தமிழ் இதழ்கள் என்ற தலைப்பில் முதல் தலைப்பு வந்து நம்மளுக்கு சுதேசமித்திரன் ஆரம்பித்தது 1882, 1883 வாரம் இருமுறை, 1897 வாரம் ஒரு முறை, 1899 நாளேடாக வருது சுதேசமித்திரன். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்தியா விடுதலை போர் முரசாக, விடுதலை போரில் தமிழ் இதழில் முதல்ல வந்து சுதேசமித்திரன், ரெண்டாவது இந்தியா குறிப்பாக வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணிய பாரதியால் ஏற்படுத்ததான். பாரதியாரின் நேரடி தன்மை வாய்ந்த ஆவேச நடை அதை பத்திரிகை தமிழ் கனவிலும் கொண்டு சென்றது தான். குறிப்பாக அரசின் கேலி சித்திரங்களை அரசியல் பிரசாதத்திற்கு பயன்படுத்திய முதல் தமிழ் இதழ் இந்தியா. அயல்நாட்டு விடுதலை போர் செய்திகள் இயக்கம் பற்றியும் இந்தியாவில் எழுதுகிறாங்க. அப்போ சுதேசமித்திரன் இந்தியா. அதே மாதிரி தேசபக்தனை பொறுத்தவரை திருவிக்க ஆசிரியராக இருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டில் திராவிடன் இதழும் பிராமணர் அல்லாதவர் இயக்கம் விடுதலை அறைகோள்களை எதிர்த்து போராடிய தேசிய விடுதலை இயக்கத்திற்கு வலிமை சேர்க்க இந்த சுதேசமித்திரன் 1917 டிசம்பர் 7 தோன்றுது. அதே மாதிரி வாவேசு ஐயர் தேசபக்தனை அழைப்பை ஏற்று 1920 அவர் வந்து பொறுப்பேற்கிறார். அதே மாதிரி திருவிக்காவின் இன்னொரு பத்திரிகை நவசக்தி. அதே மாதிரி டாக்டர் பி வரதராஜனுடைய பத்திரிகை பேர் தமிழ்நாடுன்ற பத்திரிக்கை, வரதராஜனுடைய தமிழ்நாடு பத்திரிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடராஜ ஐயர் அவருடைய பத்திரிக்கை லோகோபகாரி என்ற மாத இதழ். அதே மாதிரி தினமணி சந்தானம் ராம்நாத் கோயங்கர் வந்து தினமணியை கைமாறிய போது சந்தானம் வழி நடத்துகிறார் தினமணி. அதுக்கப்புறம் சுதந்திர சங்கு, குறிப்பாக வந்து பார்த்தோன்னா துண்டு பிரசாரமாக தொடங்கிய சுதந்திர சங்கு கணேசன் என்பவரால் வெளியிடப்படுது. அதுக்கப்புறம் சுதந்திரம்
இந்த சுதந்திரம் என்ற பத்திரிக்கை புதுச்சேரிந்து வெளியானதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சோசியலிஸ்ட் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியுடைய வார இதழ் ஜனசக்தி. இது எல்லாமே ஒரு 10 பத்திரிக்கை பார்த்தோம் நாம். முதலாவது சுதேசமித்திரன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, மூணாவது தேசபக்தன், நவசக்தி, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் லோகபாரி, தினமணி, சுதந்திர சங்கு, சுதந்திரம், ஜனசக்தி போன்ற விடுதலை போரில் தமிழகத்தில் இதழ்கள் இல்லையா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம. இது கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் பங்களிப்பு, பெண்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுத்தறிவாதம், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், அதை சுயமரியாதை இயக்கம் பெரியாருது. அவரோட சேர்ந்து அடுத்தது திராவிட கழகங்கள், அரசியல் கட்சிகளில் தமிழகத்தை பொறுத்தவரையும் 1920 முதல் 37 நீதி கட்சி, 37 காங்கிரஸ் 37 to 67 அந்த இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு ஆளுநர் ஆட்சியெல்லாம் வருது. 37 to 67, 37 ராஜகோபாலாச்சாரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் தான் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் நீண்ட ஆட்சி 3 முறை 9 ஆண்டுகள். 1954 முதல் 63 வரை காமராஜர் வந்து தமிழகத்தில் ஆட்சி செய்கிறார். 9 ஆண்டுகள் கல்வி கண் திறந்த காமராசர். அப்போது இந்த பாடத்தில் நம்ம இந்த மாதிரி பொலிட்டிக்கலும் பார்த்துக்கிட்டு, அடுத்தது நம்ம இந்த பாடத்தில் முக்கியத்துவம் என்னென்னா தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட முக்கியமான தினங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். குறிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை இந்த பாடத்தில் குறிப்பாக திருக்குறள் வாரம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான், டிசம்பருடைய கடைசி வாரம் இல்லையா. அதே மாதிரி தமிழ் வாரம் எப்போனா ஏப்ரல் 29 to மே 5 தமிழ் வளர்ச்சி கழகம். அப்போ தான் தமிழ் சம்பந்தமான விருதுகள் கொடுக்குறாங்க. அப்போ இந்திய இலக்கியத்தில் உயர்ந்த விருது எதுனா ஞானப்பீட விருது. அந்த ஞானப்பீட விருதை வாங்கியவர்கள் 2 பேர். ஒன்று யாருன்னா தமிழகத்தில் 1960களில் ஞானப்பீட விருது வாங்குறாங்க, உருவாக்குறாங்க. இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ஞானப்பீட விருது வாங்கியிருக்கிறா. ஒன்று யாருன்னா அகிலன் சித்திரப்பாவை 1975, ரெண்டாவது 2002 ஜெயகாந்தன். இதுக்கப்புறம் யாருமே வாங்கினதில்லை. அப்போ இந்தியாவில் 8வது அட்டவணை 22 மொழிகள் இருக்கும். அந்த 22 மொழிகளில் எல்லா மொழிக்கும் யூனிஃபார்மாக கொடுக்குறாங்கன்னா இல்லை. இந்தியாவில் இப்போ சமீபத்திய அரசாங்கம் கூட எல்லா மொழிக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் தராங்கன்னா இல்லை. அந்த ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் தராதனால தான் ஒரு 2 மொழிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த 2 மொழி தான் ஹிந்தி ஒன்று, சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் 22 அட்டவணைப்படுத்த மொழிகளில் அதோடு சேர்ந்து ஆங்கிலம் மற்றும் ராஜஸ்தானி போன்ற 24 மொழிகளுக்கு கொடுக்குற ஒரு விருது தான் இலக்கிய விருதுகளில் 2வது விருது சாகித்ய அகாடமி. அப்போ சாகித்ய அகாடமி 1954 உருவாக்கி 55 கொடுக்குறாங்க, 24 இந்திய மொழிகளுக்கு தராங்க. இது 2வது விருது. அது மட்டும் இல்லை, தமிழக வளர்ச்சித்துறையில் பல்வேறு தமிழ் சான்றோர்கள் பெயரில் விருதுகள் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம இந்த பாடத்தில் பார்த்துடணும். முக்கிய தினங்கள் பார்க்கணும். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா மொழி எப்படியெல்லாம் பேர் மாற்றம் வந்தது, தமிழகத்தினுடைய எல்லைகள், தமிழகத்தினுடைய போராட்டங்கள், விடுதலை போராட்டம், அதை இந்திய சுதந்திர போராட்டத்தோட லிங்க் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள், அந்த முக்கிய தலைவருடைய பங்களிப்பு, குறிப்பாக வந்து கடைசியாக அதாவது யார் பெரியார், தந்தை பெரியார், அண்ணா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கேட்டிருப்பாங்க. அப்போ பெரியாருடைய இதழ்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரியாருடைய இதழ்கள் மட்டும் இல்லாமல் பெரியாருடைய பங்களிப்பு, போராட்டங்கள், அவர் ஏற்படுத்திய அமைப்புகள், அதே மாதிரி அண்ணா வந்து பெரியாரோட எப்படியெல்லாம் இருந்தார், அண்ணாக்கும் பெரியாருக்கு என்ன தொடர்பு, எப்படி திராவிட இயக்கத்தை எப்படி வளர்த்தாங்க, முதல்ல பெரியாரும் இப்போ 1916 இந்திய வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுனா 1916 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1907 காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து 2ஆக பிரிஞ்சிடும். இன்னொன்று அதுதான் மிதவாதிகள் தீவிரவாதின்னு. அந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றா இணைந்தது எப்போனா 1916. அந்த 1916 தான் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் மாடரேட்ஸும் இன்டகிரேட் ஆகிறாங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்று சேர்றாங்க. அதே மாதிரி தான் காந்தியும் நேரும் முதலாக சந்திக்கிறாங்க. அதே மாதிரி தான் அண்ணாவும் பெரியாரும் முதலாக எங்கே சந்திக்கிறாங்கன்னா திருப்பூரில் நடந்த அதாவது திருப்பூரில் ஒரு செங்குந்தர் வாலிபர் மாநாட்டில் தான் அண்ணாவும் பெரியாரும் சந்திக்கிறாங்க. பெரியாருக்கு வந்து பார்த்தோன்னா பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக பேரறிஞர் அண்ணா செயல்படுறார். அவருடைய கொள்கை ரீதியாக இருவரும் கவரப்படுறாங்க. கொள்கை ரீதியாக கவர்ந்தவர்கள் இவன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனைகளை பெற்று குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
இருவரும் வந்து பார்த்தோன்னா திராவிட இயக்கத்தில் பெரிய ஒரு தூணாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கருத்து வேறுபாடுக்காரக்காக தான் 2 பேர் பிரிஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் அண்ணாவுடைய பங்களிப்பு, அண்ணாவுடைய முக்கிய நூல்களாக நம்ம மேற்கோளிட்டு படிக்கணும். ஏன்னா முக்கிய பொன்மொழிகள் எல்லாம். அதே மாதிரி 3 பேருக்கு அந்த எக்ஸாம்பிள் அண்ணாவுக்கு புனைப்பேர் என்ன? CN அண்ணாதுரை, காஞ்சிபுரம் N நடராஜன். அவள் தமிழகத்தில் அண்ணாவுடைய பெயரில் என்னென்ன திட்டத்துக்கெல்லாம் பேர் வச்சுருக்கிறாங்க, அண்ணா பிறந்தநாளில் என்னென்ன திட்டங்களெல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ குறிப்பாக மகளிர் உரிமை தொகை இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா காலை உணவு திட்டம் அண்ணாவுடைய பிறந்தநாள் தான் கொண்டாடுறாங்க. அண்ணாவுடைய பிறந்தநாள் தான் இதை என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. அண்ணாவை புகழ் 100வது, அதாவது அண்ணாவுடைய 100ஆண்டு கொண்டாடும் வகையில் தான் அண்ணா 100ஆண்டு நூலகம், ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் இல்லையா, இதுவும் அமைக்கிறாங்க. அண்ணாவுடைய புகழ்பெற்ற, அதே மாதிரி வந்து கல்விக்கு வந்து பார்த்தோன்னா அண்ணா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு, குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இலவச கல்வி எப்படி கொடுத்தாரு, காமராஜர் எப்படி கொடுத்தாரு, கலைஞர் கருணாநிதியுடைய நலத்திட்டங்கள்லாம் கூட பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைய அரசு கலைஞர் கருணாநிதி ஆட்சி அமைத்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த ஆட்சி காலத்தினுடைய சிறப்பையை நாம் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக வந்து மே 7, 2021 இன்றைய அரசாங்கம் அமைத்த அமைச்சரவையில் எப்படியெல்லாம் ஆட்சிகள் செய்துக்கிறாங்க, 4 ஆண்டு முடிந்து 5வது ஆண்டு எப்படி நடைபெற்றுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா பல்வேறு நலத்திட்டங்கள். இன்றைக்கி இந்தியா வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு பல்வேறு சமூகத்தில் இண்டெக்ஸில் உயர்ந்து காணப்படுது. பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம், கிளைமேட் மிட்டிகேஷனில், குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நகரமயமாதலில், அதிக திறன் மேம்பாட்டு இடங்கள், அதிகமான புவிசார் குறியீடு, அதிகமான ராம்சர் இடங்கள் போன்ற பல்வேறு சிறப்பு வாய்ந்த சமூக அக்கறையுடன் செயல்படுகின்ற மாநிலமாக தான் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த 6வது யூனிட்டை பொறுத்தவரையும் நீங்கள் தொடர்ந்து வந்து என்ன பண்ணணும்னா முக்கியமான மேற்கோளெல்லாம் நாம் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ இங்கே ஆட்சியில் கூட பார்க்கணும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நம்ம ஆட்சியை பார்த்தோம். நம்ம முதல்ல வந்து பார்த்தோன்னா ராஜாஜி அடுத்து ராஜாஜிக்கு அடுத்தபடி தான் பிரகாசம் இருக்கிறார். அவர் தான் ஆந்திர மாநிலத்துடைய முதல் சீஃப் மினிஸ்டர். பிரகாசத்தை தொடர்ந்து தான் ஓமந்தூர் ராமசாமி, ஓமந்தூருக்கு அடுத்து தான் குமாரசாமி ராஜாக்கு அடுத்து தான் மீண்டும் வந்து ராஜாஜி வராரு. ராஜாஜிக்கு அடுத்து தான் காமராஜர் வரார். காமராஜர் 54-63. காமராஜர்னாவே உங்களுக்கு நினைவு வந்துடணும். காமராஜருடைய ஆட்சி சிறப்பு, கல்வி. காமராஜருக்கு அப்படி தான் கடைசியாக பக்தவச்சலம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரையும் செப்டம்பர் 17, 1949 திராவிட கட்சி. அப்போ அவங்க வந்தவுடனே என்னென்ன பண்ணாங்க பாருங்கள். அண்ணாவுடைய கொள்கை என்னெல்லாம் கொண்டு வராங்க இன்றைக்கும். ஏன்னா அண்ணாவுடைய கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்றோடனே அண்ணா அவரது அரசியலில் சமூக பொருளாதார கொள்கையை அறிவிக்கவில்லை. எனினும் முதலமைச்சர் என்ற முறையில் அவர் ஆற்றிய உரைகள், நிர்வாகத்தை நடத்திய பாங்கு ஆகியவற்றை கொண்டு அவரது கொள்கை பற்றி ஓரளவு நம்ம கணிக்கலாம். ஏன்னா அண்ணா வந்த உடனே அரசியல் சமூக பொருளாதார கொள்கையை வெளியிடலை. அப்போ இந்திய இறையாண்மை ஏற்றுக்கொண்டு பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கிய இந்திய துணை கண்டத்தில் தமிழர்களின் தனித்தன்மை நிலைநாட்டல் அண்ணா பதவியேற்ற உடனே பேசின வார்த்தை. 2வது, மத்திய அரசுடன் மோதலை தவிர்த்து இணக்கமாக செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுதல், மாநில சுயாட்சிக்கு தேவையான உரிமைகளை பெறுவதற்கான வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்ய வலியுறுத்தல், கூட்டுறவு சுயாட்சி காண முயற்சித்தல், விஞ்ஞான சோசியலிசத்துக்கு அதாவது சயின்டிஃபிக் சோசியலிசம். யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சயின்டிஃபிக் சோசியலிசம் வடிவம் கொடுத்தாங்கன்னா அறிஞர் அண்ணா. அதே மாதிரி அப்போது மெயினாக அண்ணாவுடைய ஆட்சி காலம் ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி, மத நல்லிணக்கம், சமய சார்பற்ற நல்லாட்சி ஆகிய உட்கூறுகளை கொண்டது தான் அண்ணாவினுடைய கொள்கை. அதில் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் பாருங்கள், மாத வருவாய் ரூபாய் 1500க்கு குறைவாக உள்ள பெற்றோரின் பிள்ளைகளுக்கு இலவச பல்கலைக்கழக முன்சட்ட கல்வி, தட் மீன் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸை பெற வழிவகுத்ததான். வறுமையை மட்டும் அளவுகோலாக கொண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த திட்டம் சாதிவாரி ஒதுக்கீடு என்ற நீதி கட்சி பாரம்பரிய கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அது மட்டும் இல்லாமல் சமுதாய சீர்திருத்தத்துக்கு முக்கிய வழிகோலிட்டது. குறிப்பாக சமுதாய சீர்திருத்தமே நீதி கட்சியின் வழிவந்த திராவிட அமைப்புகளின் மூல மந்திரமாக இருந்தது. அப்போ இந்த நீதி கட்சியுடைய மூல மந்திரத்தை பின்பற்றி தான் இன்றைய திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம்
குறிப்பாக திராவிட மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மே 7, 2021 அன்று முதல் இன்று வரை சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற, குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி நலத்திட்டங்கள் சென்று சேர மக்களுக்கு அந்த திட்டம் பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே இந்த 6வது யூனிட்டு மிக முக்கியமான பாடம். அடுத்து வேறு ஒரு பாடத்தில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.